ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 வருடம். இன்றைய திதி துவிதை திதி, மதியம் 1:21 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், மாலை 5:23 வரை உள்ளது. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் இன்று சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு உள்ளது. கார்த்திகை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பிறந்தவர்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவர்கள் தங்கள் முக்கிய வேலைகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய வேண்டியிருந்தால் பிள்ளையார் கோவில் சென்று அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பின் சிதறு தேங்காய் விட வேண்டும். அதற்கு பின் முக்கிய பணிகளை செய்ய வேண்டும். முடிந்தவரை முக்கிய பணிகளை தவிர்த்து மாமூல் பணிகளை செய்வது நலம். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள் இன்று ஓய்வாக இருப்போம் என்று எண்ணம் மேலோங்கும். ஆனால் இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள். இவர்களால் அவ்வாறு இருக்க முடியாது. அதனால் இவர்கள் வேலையை தொடர்ந்து செய்வார்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும். இருந்தாலும் மனமகிழ்ச்சி இருக்காது. ஏனென்றால் இவர்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்கள் நன்மதிப்பை பெறுவார்கள். அரசு ஊழியர்கள் அதிகாரிகளிடம் நன்மதிப்பை பெறுவார்கள். இன்று இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் விநாயக பெருமான் ஆலயம். அங்கு சென்று விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி சிதறு தேங்காய் உடைத்தால் அனைத்திலும் வெற்றி அடைவார்கள். இப்பொழுது ரிஷபராசியை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோகிணி முதல் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவர்கள். சந்திராஷ்டமம் இருப்பதால் அவர்கள் இன்று எந்த முக்கிய காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம். அவர்களுக்கு மனநிலை குழப்பம் உண்டாகும். அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின் காரியங்களை செய்யலாம். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பிறந்தவர்கள் இன்று தங்கள் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்வார்கள். அவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கும் நன்மதிப்பை பெறுவார்கள். மிருகசீரிடம் அன்பர்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவர்கள் வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவன் ஆலயம். சிவாலயத்துக்கு சென்று சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று பஞ்சாட்சரம் மந்திரத்தை கூறி சிவாலயத்தை சுற்றி வர வேண்டும். இதன் பின் இவர்கள் மாமூல் வேலையை தொடர்ந்து செய்யலாம். இப்பொழுது மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்கள் நலம் பெறுவர். வியாபார மேன்மை உண்டாகும். தனவரவு உண்டு. இவர்களுக்கு இன்று மேன்மேலும் ஆதாயம் பெருகும். இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் கோவில். பெருமாள் கோவில் சென்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வலம் வந்தால் இவர்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி உண்டாகும். தற்போது நாம் பார்க்க போகின்ற ராசி கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று அனைத்து காரியங்களும் வெற்றி பெறுவர். இவர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியும் மேன்மையும் கிடைக்கும். இவர்களுக்கு தனவரவு உண்டு. இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயத்துக்கு சென்று சிவனுக்கு வில்வமும் நெய் தீபம் ஏற்றி பின் கால பைரவரை இவர்கள் வணங்க வேண்டும். கால பைரவருக்கு நல்லெண்ணெய்
தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் மேன்மேலும் இவர்கள் வாழ்வில் ஒளி பெறும். இப்போது நாம் பார்க்க போகின்ற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகபோஜனம் அமையும். இன்று அவர்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். இருந்தாலும் அவர்களுடைய பிடிவாத குணத்தை அவர்கள் சற்று தளர்த்த வேண்டும். அவ்வாறு தளர்த்தினால் மேன்மேலும் அவர்கள் வெற்றி பெறுவர் என்பது திண்ணம். இவர்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் கோயிலாகும். ஆஞ்சநேயர் கோயில் சென்று துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு சாற்றிவிட்டு நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை 9 முறை வலம் வந்தால் இவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் என்பது திண்ணம். தற்போது நாம் பார்க்க போகும் ராசி கன்னிராசி. கன்னிராசி அன்பர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள். இவர்கள் அன்புடன் பழகுவார்கள். அனைவரிடம் பாசமுடன் பழகுவார்கள். இவர்கள் எடுத்த காரியங்களில் இன்று வெற்றி உண்டாகும். இவர்களுக்கு நட்பானவர்கள் இவர்களுடன் சேர்ந்து மகிழ்வார்கள். இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயம் சென்று சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பின் ஆஞ்சநேயர் கோயில் சென்று நெய் தீபம் ஏற்றவும். இவர்களுக்கு அனைத்து வகையிலும் ஆதாயம் கிட்டும். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற ராசி துலா ராசி. துலா ராசியில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள். இவர்கள் தங்கள் மனதில் பட்டதை நேருக்கு நேர் அப்படியே சொல்லிவிடுவார்கள். அதனால் இவர்களுக்கு சில அவப்பெயர் உண்டாகும். அவ்வாறு சொல்லாமல் இவர்கள் கொஞ்சம் பூசி மழுப்பி பேசினால் இவர்களுக்கு நற்பெயர் உண்டாகும். அதனால் இவர்கள் இன்று அமைதியாக இருப்பார்கள். இன்று இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை ஆலயம். மணி 3:04க்கு இவர்கள் துர்காலயம் சென்று துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் இவர்களுக்கு நிதானமான போக்கு ஏற்படும். இதனால் இவர்களுக்கு ஆதாயம் மிகும். பணவரவு தனவரவு மிகும் என்பதில் ஐயமில்லை. தற்போது நாம் பார்க்க போகின்ற ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசி அன்பர்கள் எதிலும் கவனம் தேவை. தொழிலில் அவர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கேஷியர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தங்கள் அலுவல்களை மேற்கொள்ளும் பொழுது பணத்தை எண்ணும் பொழுதும் மிகவும் கவனத்துடன் எண்ண வேண்டும். இல்லை என்றால் இவர்களுக்கு நஷ்டம் உண்டாகும். இவர்கள் காலையில் விநாயக பெருமானை வழிபட்டு பின் முருகர் ஆலயம் சென்று முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனையும் வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபட்டு சென்றால் இவர்களுக்கு கவன சிதறல் ஏற்படாது. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். சிலர் தங்களுடைய செல்போனை கூட தவறுதலாக எங்காவது வைத்து விடுவார்கள். ஆகையால் இவர்கள் எந்த செயல் செய்வதனாலும் கவனத்துடன் செய்ய வேண்டும். இப்போது நாம் பார்க்க போவது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்கள் விடாமுயற்சி மேற்கொள்வார்கள். அவர்கள் எந்த காரியத்தையும் முடிக்க தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்வார்கள். இருந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். இன்று அவர்கள் விடாமுயற்சி செய்தால் காரிய அனுகூலமாகும். வெற்றி உண்டாகும். தனவரவு உண்டாகும். இன்று அவர்கள் காலையில் பிள்ளையார் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு துர்க்கை அம்மனை சென்று வழிபட்டு பின் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபட்டால் இவர்களுக்கு அனைத்து வகையிலும் ஆதாயம் பெருகும். தற்போது நாம் பார்க்க போகும் ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்கள் எப்போதும் நிதானம் மிக்கவர்கள். இவர்களுக்கு கோபம் வராது. கோபம் சட்டென்று வராமல் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் இவர்கள் கோபப்பட்டால் மிகவும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். ஆகையால் இவர்கள் நிதானத்துடன் பேச வேண்டும். இவர்கள் இன்று ஆர்வமாக அனைத்தையும் செய்வார்கள். இருந்தாலும் இவர்களுக்கு நற்பெயர் என்பது கிட்டுவது இல்லை. ஆனால் தொடர்ந்து இவர்கள் ஆர்வமாக ஈடுபட்டால் நிச்சயமாக இவர்களுக்கு நற்பெயர் உண்டாகும். ஆதாயம் மிகும். செய்தொழில் பணவரவும் தனவரவும் அதிகமாக வரும். இவர்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் கோயில் சென்று தேங்காய் உடைத்து பின்பு
கால பைரவரைச் சென்று இவர்கள் நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர அனைத்திலும் வெற்றி உண்டாகும், நிதான போக்கு ஏற்படும் என்பது திண்ணம். தற்போது நாம் பார்க்க போகும் ராசி கும்பராசி. கும்பராசி அன்பர்கள் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள். இவர்கள் எதையும் எதிர்கொண்டு செய்வார்கள். இவர்கள் நேர்மையானவர்கள். இவர்களுக்கு மனதில் பட்டதை சரி என்று சொல்லுவார்கள். அதன் பேரில் இவர்கள் செயல்படுவார்கள். மேன்மேலும் இவர்கள் எந்த காரியத்தையும் விடாமுயற்சியுடன் செய்வார்கள். இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி விடுவார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஏனோ இன்று சற்று மனதில் குழப்பம் ஏற்படும். ஆகையால் அந்த குழப்பத்தை நீங்க இவர்கள் பிள்ளையார் கோயில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின் ஆஞ்சநேய பெருமானுக்கு கோயிலுக்கு சென்று அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் இவர்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி உண்டாகும், சகல நன்மைகளும் இவர்கள் பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. தற்போது நாம் பார்க்க போவது மீனராசி. மீனராசி அன்பர்கள் பாசமானவர்கள். இவர்கள் எல்லோருடன் கலகலப்பாக பழகுவார்கள். சட்டென்று ஃப்ரெண்ட்ஷிப் பிடித்து விடுவார்கள். இவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். அயராது உழைப்பவர்கள். இருந்தாலும் சற்று முன்கோபம் ஏற்படும். இதனால் இவர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கும். ஆகையால் இவர்கள் முன்கோபத்தை அடக்கினால் வாழ்வில் இன்னும் பல மடங்கு உயரலாம். இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி ஆஞ்சநேய பெருமானை 21 முறை வலம் வந்தால் இவர்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி உண்டாகும், தனவரவு மிகும், ஆதாயம் மிகும், நட்பு வலுக்கும். 12 ராசிக்காரர்களும் காலையில் விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயக பெருமானை வணங்கிவிட்டு மாலையில் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஆலயத்தை 21 முறை வலம் வந்தால் தங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் அவர்கள் பெறுவார்கள் என்பது ஐயம் இல்லை. நன்றி, வணக்கம்.